Hello everyone, welcome back to my channel. This is Jerome Franklin. இன்னைக்கு நம்ம பார்க்க போறீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அன்பாக்சிங் வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா அந்த ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, சோனில A7III கேமரா அப்படின்னா இன்னைக்கு வந்து போட்டோகிராஃபில செம்மையா கலக்கிட்டு இருக்க கேமரா அப்படின்னா சோனி சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கெனான்ல இருந்து நிக்கான்ல இருந்து சோனிக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதோட ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு எல்லா கையில இருக்கிறது வந்து ஒரு போட்டோகிராஃபர் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சோனி A7III. ஸோ அதை அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கலாம். Let's get started. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது அமேசானில் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா பாக்ஸு, அப்புறம் சார்ஜர் பாக்ஸு, இதான் கேமரா பண்டில் பேக். ஆக்சுவலாக இதில் வந்து மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாரண்ட்டி கார்டு எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேமரா பேக். இது வந்து சார்ஜர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாரி பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு உங்கள் வாரண்ட்டி கார்டு தான் வச்சுருக்காங்க. இது அந்த வாரண்ட்டி கார்டு 3 இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு. இதில் வந்து 2 இயர்ஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. 1 இயர்க்கு வந்து நம்ம ஆல்ஃபா கம்யூனிட்டி வந்து வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாக்ட்லி வாரண்ட்டி கார்டு இது. இது ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, செக் பண்ணோம். இதான் வந்து ஷோல்டர் ஸ்ட்ரைப்பு கேமராவோட. இப்போ நம்ம கேமராவை எடுக்க போகிறோம். இதான் பிராண்ட் நியூ என்னோட புது கேமரா. கேமரா வெளியே எடுத்தாச்சு. இதுதான் பிராண்ட் நியூ புது கேமரா. பாருங்கள், ரொம்ப கேம்பேக்டாக இருக்குது. இது கெனான் மாரிலாம் இல்லை, ரொம்ப கேம்பேக்டாக சின்னதாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான கேமரானே சொல்லலாம். அடுத்து பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக் கிட் லென்ஸு. இந்த கிட் லென்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ், சாம்பிள்ஸ், வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது கிட் லென்ஸ் வந்து நம்ம எக்ஸாக்டாக அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது, ப்ரைம் லென்ஸில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். கிட் லென்ஸ் வச்சு ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சும்மா சில எப்பயாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷாட்டுக்கு, அப்புறம் க்ளோஸ்அப்புக்கெலாம் யூஸ் ஆகும். இது வந்து அது ஒரு ஹூக், கேமராவோட ஹூக் கொடுத்துருக்காங்க. இது கேமராவோட ஹூட் கொடுத்துருக்காங்க சும்மா சேஃப்டி பர்பஸ்க்கு. வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். கொடுத்துருக்காங்க பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. கேபிள், யூஎஸ்பி கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண சோனி A7III தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏன் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா,
ரீசெண்டாக வந்து ஒரு ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் மொபைல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றி வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமே ஒரு எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ எல்லா டேப் வீடியோஸாக இருக்கட்டும், வீலாக் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். நான் S20+ ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ ரீசெண்டாக நான் டிஸ்பிளே இஷ்யூ ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேமராவில் எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் பார்த்தேன். எனக்கு பேசிக்காக வந்து நான் ஒரு DSLR வச்சுருந்தேன். பேசிக் DSLR வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, ஸோ எனக்கு கேட்ட ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதில் இல்லை. ஸோ வீடியோவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எதுவும் இல்லை. ஸோ அதை நான் செல் பண்ணிவிட்டு ரீசெண்டாக வந்து சோனியில் A7III நான் வாங்கியிருக்கேன். நான் ஏன் இந்த கேமரா வாங்கினேன் அப்படின்னா, நான் கெனான் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கெனான் கேமராஸில் இது ஹையண்ட் கேமரா ஃபுல் ஃப்ரேமில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் பேசிக் கேமராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆஃபீஸர்ஸாக வரும். ஸோ ஃபுல் ஃப்ரேமில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து என் சர்க்கிள்லையும் நல்லா விசாரிச்சு கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கூகுள்லேயும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ டாப் கிளாஸ் கேமரா அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் கேமரா அப்படின்னா சோனி A7III தான். இது 3 years பேக்கே வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து அதோட இடத்த வந்து தக்க வச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த கேமரா பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ மெயினான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு 24 மெகாபிக்சல் கேமரா. ஸோ ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா. ஆனால் இது வந்து கிராஃப்ட் சென்சராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 35 mm கிராஃப்ட் சென்சராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட ISO வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லோ லைட்டில் ரொம்ப எந்த நாய்ஸ் இல்லாமல் சூப்பராக ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான கேமரான்னு சொல்லலாம். அது இல்லாமல் இதில் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா 693 693 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ. ஸோ DSLR யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக யூஸ் பண்ண கேமரா பார்த்தீங்கன்னா 11 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 693 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். அப்போ பாருங்க எவ்வளோ அட்வான்டேஜான கேமரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எப்பயுமே ஒரு ஹியூமன் எடுக்கிறப்போ ஒரு ஹோம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம். ஸோ இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து கொஞ்சம் ஒரு சீக்கிரமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ இந்த கேமராலையும் ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோ தரமாட்டாங்க. இதில் 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ வீடியோ வந்து இதில் வந்து ஷேக் ஆகாமலே வரும். அதுக்கப்புறம் இதில் நிறைய சைலண்ட் ஷூட்டிங் இருக்குது, டுவல் ஷாட் இருக்குது, டச் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ டச் ஆப்ரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய இதுமாரி வந்து ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டே போகலாம். அது இல்லாமல் 4G இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, NFC இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது ஃபீச்சர்ஸு. இது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் கம்பேர்ட் டு வந்து நிக்கான் D850 ஃபுல் ஃப்ரேம் இருக்குல்ல, அதையும் கம்பேரிசன் பண்ணும்போது சரி, Canon 5D Mark IV கம்பேர் பண்ணி பண்ணும்போது சரி, இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் கேமரானே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸோட ஒரு பவர்ஃபுல்லான கேமரானே சொல்லலாம். ஸோ அதனால இந்த கேமரா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட சாம்பிள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நானும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.